உண்மையிலேயே இந்த கோல்டுக்கே இது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு லாபம் கம்மி. முதல்ல வந்து ஒரு கிலோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா 10,00,000 லாபம் கிடைச்சது. இப்போ ஒரு தங்கத்துல முதலீடு பண்றது, ஒரு நகைகள் வாங்குறது கரெக்டான டைமா இருக்குமா, இல்ல இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஒரு சவரன் வந்து ₹1,00,000 போனால் கூட அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா பழைய தங்கம் ₹1,00,000 வந்துடும். அதே மாதிரி விலை குறைஞ்சாலும் அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஐயோ விலை குறைஞ்சிருச்சே அப்படின்னு. ஏன்னா அதனால் ஓல்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஓல்டு கோல்டு மாற்றி வாங்கணுன்றவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த முறை அவங்க செவி சாய்த்து இதை குறைச்சதுக்காக முதல்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த 5 வருடத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அமௌண்ட் டபுள் ஆகிடும். அதாவது ஒரு கிராம் ஒன்று ₹12,000 வந்துடும் அப்படின்றது எங்களுடைய கணிப்பு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். பொதுவாகவே ஒரு பட்ஜெட் தாக்கலின் போதும் இந்த தங்கம் விலை அப்புறம் வெள்ளி விலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாராலையும் ரொம்ப கவனிக்கப்படும். இந்த வருஷம் அது ரொம்ப இன்னும் அதிகமாக கவனம் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கஸ்டம் டியூட்டியை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15% இருந்தது 6% பாதிக்கும் மேலே வந்து குறைச்சிருக்காங்க. இது ஒரு சாமானிய மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள் ஒரு வருஷத்து ஃபுல்லாக அவங்க காசு சேர்த்து ஒரு 5 கிராம் 6 கிராம்னு வாங்குற ஒரு அடித்தட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சார்? இது முதல்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே இந்த சுங்கவரி இம்போர்ட் டியூட்டி அது வந்து கொஞ்சம் படிப்படியாக ஏற்றிக்கிட்டே வந்தாங்க. கடைசியாக 15% வரைக்கும் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்து இருந்தது. அதனால் தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு 15% கூடுதலாக இருந்துச்சு. இதற்கு வந்து நம்மளுடைய மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் அண்ட் டைமண்ட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் அது சார்பாக பல கோரிக்கைகள் பல தருணங்களில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், மாண்புமிகு பிரதமர் மோடிஜி ஆகட்டும், இவங்களெல்லாம் பார்க்குறப்போ எல்லாமே நாங்கள் எங்களுடைய மகஜர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதனுடைய எதிரொலின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீண்ட நாள் கோரிக்கை. இது வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் ப்ரீஃபாகவே கொடுத்துருந்தோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு வரும். அது மட்டும் இல்லை, சாமானிய மக்கள் கூட தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏற்கனவே வந்து அவங்களுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோல்டு மட்டும்தான். அப்படின்றப்போ இதில் வந்து அவங்களுக்கு ஆர்வம் வரும், அவங்க பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தருணங்களில் சொல்லியிருந்தோம். அதற்குண்டான சரி இது போச்சுன்னா என்னென்ன ஆகும், அதை எப்படி சரி கட்டலாம் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தோம். அதையெல்லாம் ஏற்று இந்த ஒரு பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. 15%லேருந்து 6% குறைச்சி. இது ஒரு நல்ல விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கன்றது எப்படின்னா, நான் வந்து இப்போது பொதுமக்களோடு சேர்ந்து சொல்கிறேன். வியாபாரிகளுக்கு வந்து இதில் பெரிய பெனிஃபிட்டு இல்லை லாஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா வியாபாரின்றது எப்படின்னா, ஒரு பொருள் ₹1000 வாங்கிட்டு ₹1050 விற்க போகிறார், அவ்வளோதான். ஆனால் எண்ட் யூசர் அப்படின்னு சொல்கிற பொதுமக்கள், அந்த பொதுமக்களுக்கு தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மற்ற துறையில் சொல்கிறப்போ இது ஒரு அருமையான கோல்டன் பீரியட், பொன்னான வாய்ப்புன்னுவாங்க. உண்மையிலேயே இந்த கோல்டுக்கே இது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா திடீர்னு இந்த அளவுக்கு குறைச்சனால மக்கள் மனசில் ஒரு சந்தோஷம். விலை அது பாட்டு ஏறிக்கிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு இது போய் திடீர்னு இந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஆனால் வியாபாரியான நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது நிச்சயமாக இந்த பட்ஜெட்டில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த விலை உயர்வு இருக்கிறதுனால 15% மற்ற நாடுகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. இப்போது இதெல்லாம் இப்போ துபாய், சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி 7% வந்துடும், நமக்கு ஜிஎஸ்டி 3% தான். ஸோ அந்த 7% இருக்கப்போ நமக்கு 15% இங்கே இம்போர்ட் டியூட்டி சேர்த்து கோல்டுடைய ரேட். அதனால தான் சொல்லுவாங்க, அயல் நாடுகளில் நம்மளை சுற்றி இருக்க எல்லா நாடுகள்லையுமே ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இந்த பக்கம் தாய்லாந்து, இந்த மாதிரி எல்லா நாடுகள்லையுமே ஒரு 10% அதை விட நம்மள்கிட்ட தங்கம் ஜாஸ்தி இருந்துச்சு. இதனால தான் மறைமுகமாகவும் கடத்தல்காரர்களும் தங்கத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நிலைப்பாடும் மாறும். ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் இப்படி இதை கூட இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா, கஸ்டம்ஸ் ஃபார் கோல்டு அப்படின்றது வந்து அந்த துறையவே கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கோல்டுக்கு பார்க்க தேவையில்லை. இப்போயே வந்து கடத்தல் தங்கம் கம்மியாகிடும். ஏன்னா அவங்களுக்கு லாபம் கம்மி. முதல்ல வந்து ஒரு கிலோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ₹10,00,000 லாபம் கிடைச்சிது அந்த பேக்டோர் வழியாக கிரே மார்க்கெட்டில் வர தங்கம். ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டே இப்போ குறைச்சிட்டாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு லாபம் கிடைக்காது, அவங்களுக்கு எடுத்துகிட்டு வர தேவையும் இல்லை. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கம்மி கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றது எங்களுடைய கருத்து. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். மக்கள் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அவங்கள வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தூண்டக்கூடிய ஒரு விஷயம். பட்ஜெட் அறிவிச்சிட்டு இருக்கும் போதே தங்க விலை வந்து குறைய போதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் நகை கடைக்கு போய் வாங்கிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிவியில் பார்க்குறோம்.
ஸோ இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன பட்ஜெட் அறிவிச்சு 3 நாள்ல 3000 வரைக்கும் சவரனுக்கு குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு தங்கத்துல முதலீடு பண்றது, ஒரு நகைகள் வாங்குறது கரெக்டான டைமா இருக்குமா? இல்ல இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, இந்த பட்ஜெட்டோடைய எதிரொலி ரூ. 3040 ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருக்கு. ஒரு கிராம் ஒன்றுக்கு ரூ. 380 இந்த 3 நாட்கள்லேயே. முந்தா நாள் பட்ஜெட் அறிவித்தாங்க, முந்தா நாள் நேற்று, இன்றைக்கி இது 3 நாள்லேயே குறைஞ்சிருக்கு. இது பட்ஜெட்டுடைய தாக்கம், எதிரொலி அப்படின்னு சொல்லலாம். இனி வரும் காலங்களில் எப்படி இருக்குன்றது யாருக்கிட்டையுமே இல்லை, யாராலுமே சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த ரேட் ஃபிக்ஸிங் எல்லாமே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் LBMA அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, பெரிய நிலக்கரி சுரங்கம், தங்கச் சுரங்கத்தினுடைய அதிபர்கள், அப்புறம் அதில் ஸ்பெக்குலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை வாங்கி இது பண்ணுறவங்க, ரீஃபைனரி அதை சுத்திகரிக்கப்படக்கூடிய அவங்க, பிக் இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே அதில் குறிப்பிட்ட ஒரு 100 பேர் அதில் மெம்பராக இருக்காங்க. இது எல்லாமே அமெரிக்க டாலருடைய மதிப்பை வச்சும் தங்கத்தினுடைய கையிருப்போ ப்ளஸ் சுரங்கத்துலேருந்து மைனிங்லேருந்து வர்றதும் இதெல்லாம் சேர்த்து தான் பார்த்து தான் கோல்டு ரேட் ஃபிக்ஸ் ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள், அதாவது சர்வதேச அளவில் பாதிக்கப்படக்கூடிய போர் மூலம் அபாயம், இல்லாட்டி பொருளாதார சூழ்நிலை ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னா கோல்டு பக்கம் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வர்றப்போ தான் கோல்டு ரேட் உயரும். அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கிற சினரியோ படி பார்த்தோம்னா இப்படியே இது தொடரும். இன்னும் ஓரிரு வாரங்கள் இது தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நல்ல ஒரு விஷயத்தமாக மக்கள் நினச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நீண்ட நாட்களாக சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு 6900 வரைக்கும் போயிடுச்சு ஒரு கிராம். நான் சொல்கிற டோட்டல் ஹையஸ்ட்டு ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 6900 ஒரு கிராம் போயிடுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி 6400 கிட்ட வந்துடுச்சு. அப்போ 500 கிராமுக்கு மொத்தம் ஓவரால் பார்த்தோம்னா 4000 கம்மியாக இருக்குது. அப்படின்றப்போ இது ரொம்ப ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம். யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களும் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இனி வரும் காலங்களில் கூட இது வந்து ஆடி மாதம் எப்பயுமே பார்த்தோம்னா ஆடி மாதமும் மார்கழி மாதமும் விலை இறங்கும்னு ஒரு காலத்தில் இருந்தது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ எல்லாமே அந்த நிலைப்பாடு மாறி போய் ஆடி மாதமும் மார்கழி மாதமும் தான் விலை ஏற ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இந்த முறை இந்த இம்போர்ட் டியூட்டியை எடுத்தனாலையும் குறைச்சனால அது வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது. இது ஒரு நல்ல தருணம், மக்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஆடி மாதம் பொதுவாக குறையும் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டீங்க. இந்த ஆகஸ்ட்லேருந்து ஜனவரி வரைக்குமே அதிகமான அளவில் விழா காலங்கள் நடக்கும், திருமணங்கள்லாம் அதிகமாக நடக்கும். ஸோ இந்த டைமில் ஜென்ரலாக முதலீடு செய்கிறவங்களோ இல்லை திருமணத்துக்காக கட்டாயம் நான் வாங்கி தான் ஆகணும்னு நினைக்கிறவங்களோ இந்த டைமில் முதலீடு செய்கிறது கரெக்டாக இருக்குமா? 100% கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து நல்ல லோயஸ்ட் ரேட்டு. ஆனால் இந்த டிசம்பர் 2024க்குள்ளேயே ஒரு சவரன் 60,000 வரும்ன்றது ஒரு கணிச்சு வச்சுருக்காங்க பொருளாதார வல்லுநர்களும் சரி, வியாபாரிகளும் சரி. அதனால் நிச்சயமாக விலை ஏற்றம் இருக்கும். அதனால் வரக்கூடிய பண்டிகை தினங்களை முன்னிட்டும் அதற்கு எடுக்கணும் தங்கத்தை அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே இப்போது தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இனி இருக்கக்கூடிய நாட்களில் தங்கத்தினுடைய தேவைப்பாடுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக விலை ஏற்றம்ன்றது இருக்க தான் செய்யும். பொதுவாக தமிழ் மக்கள் வந்து நகைகள் வாங்கும்போது இந்த பழைய தங்கத்தை போட்டுட்டு புது தங்கம் எடுக்கிற பழக்கம் நிறைய இருக்குது. ஸோ அப்படி பழைய தங்கத்தை போடுறவங்களுக்கு இதில் ஏதாவது நஷ்டம் இருக்குமா சார்? நஷ்டமே இருக்காது. ஏன்னா பழைய தங்கத்தை மாற்றிட்டு தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பவுன் ஒரு சவரன் வந்து 1 லட்ச ரூபா போனால் கூட அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா பழைய தங்கம் 1 லட்ச ரூபா வந்துடும். அதே மாதிரி விலை குறைஞ்சாலும் அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஐயோ விலை குறைஞ்சிருச்சே அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய தங்கத்துடைய விலையும் கம்மியாக இருக்கும், புதுசு வாங்க போகிறது கம்மியாகிடுது இல்லையா. அதனால் ஓல்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஓல்டு கோல்டு மாற்றி வாங்கணுன்றவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி. மற்றபடி பணம் கொடுத்து வாங்குறவங்களுக்கு தான் நான் சொல்கிறது, இமீடியட்டாக கேஷ் கொடுத்து வாங்குறவங்க இந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தங்கம் விலை வந்து 10,000 தொடும், அதுவும் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துலேயே 10,000 கிராம் ஆயிரும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த யாருமே எதிர்பார்க்காத வகையில் வந்து இப்போ தங்கம் விலை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ மக்கள் வந்து தங்கம் விலை எப்போ வேணாலும் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்களா சார்? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு தற்காலிக விலை குறைப்பு. இதை நம்ம அரசாங்கம் தலையிட்டனால இந்த இடத்துல ஒரு முக்கியமான பதிவை நான் என்னென்னா, இதை நம்ம அரசாங்கத்துக்கிட்ட பல முறை நாங்கள் கோரிக்கை விட்டோம். இந்த முறை அவங்க செவி சாய்த்து இதை குறைச்சதுக்காக முதல்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஏன்னா அப்படி சொன்னால் அது மட்டும் இல்லை, இன்னும் கூட இந்த இறக்குமதி வரியை அடுத்த பட்ஜெட்டில்
1% இல்லது 2% அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா 100% பேக்டோர் வழியாக கிரே மார்க்கெட்டில் வர தங்கம் வரவே வராது. பொதுமக்களுக்குமே யூஸாக இருக்கும். அதனுடைய வருவாய் இழப்பு ஏற்படும். அரசாங்கத்துக்கு இந்த இம்போர்ட் டியூட்டியில் வர வருவாய் அதை வேறு ஏதாவது ஒரு இதில் சரி பண்ணிக்கலாம். அது எங்கெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான வழிமுறைகளும் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். எப்படின்னா, சில அட்ராக்டிவ் ஸ்கீம் கொடுத்து மக்கள்கிட்ட உபரியாக இருக்கிற தங்கத்தை நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வச்சுருக்காங்க. அது நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ பிளாக் மணி எல்லாமே அதில் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அட்ராக்டிவ் ஸ்கீம் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள், அதுக்கெலாம் நாங்கள் இன்கம் டேக்ஸ் ரிபேட் தரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த தங்கம் எல்லாமே மறுசுழற்சிக்கு வந்துடும். அப்படி ரீசைக்கிள் முறைக்கு வந்துடுச்சு அப்படின்னா தங்கம் நாம் இம்போர்ட் பண்ணுறது 800 to 900 டன் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது படிப்படியாக குறைஞ்சி 200-300 டன் தான் தேவைப்படுகிறதுக்கு அளவுக்கு வந்துடுச்சுன்னா நம்முடைய அந்நிய செலாவணி கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருக்கோம். ஸ்கீம்ஸ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. 2015 ஆர்பிஐ வந்து கோல்டு பாண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை ரீடிங் பண்ணுறதுக்கான பீரியட் இந்த ஆகஸ்ட்டில் வருது அப்படின்னும் பார்க்குறோம். இந்த சமயத்தில் இந்த விலை குறைப்பு அப்படிங்கிறது அந்த கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு கலக்கத்தை தரும் இல்லை சார்? அப்போது இனிமேல் எப்படி கோல்டு பாண்டில் மக்கள் வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? இல்லை, இது வேற அது வேற. இப்போ யோசிச்சு பாருங்கள், 2015 சொன்னீங்க. 2015 ஒரு கிராம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 2500 தான் இருந்தது. அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போது ஒரு கிராம் 6500 இருந்துச்சு இல்லைங்களா? 3000 வைங்களேன். 3000 இன்றைக்கி 6500 6400. அப்போ கூட டபுள் தானே, ஓட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டபுள் தானே. இது வந்து ஒரு 10 ரூபா ஏறி இருக்கும், 2 ரூபா இறங்கியிருக்கும். அந்த 2 ரூபா இறங்கின டைம் தான் இது. ஆனால் ஆக மொத்தம் பார்த்தா 8 ரூபா வரைக்கும் லாபம் இருக்குது இல்லையா? அப்படி தான் நம்ம திங்க் பண்ணணும். இன் ஃப்யூச்சர் கூட அதே மாதிரி தான். இது வந்து இந்த ஒரு விலை இறக்கம்ன்றது தற்காலிக இறக்கம். ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே தங்கத்தினுடைய தேவைப்பாடுகள் அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ், நம்ம இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் யூஎஸ், யூகே போன்ற நாடுகளில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸும் மிகப்பெரிய முதலைகள்னு சொல்லலாம். அவங்களுக்கு எப்படி தான் மில்லியன் கணக்கான ரூபாயை தங்கத்தில் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா தங்கம் வந்து இன்னும் இருக்கும், ஏறிக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லை, மக்கள் மட்டும் இல்லை, இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, நாடுகளே ஒவ்வொரு நாடுமே பார்த்தோம்னா கோல்டில் ரிப்பீட்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஈவன் சைனா பார்த்திங்கன்னா 200 டன் அவங்க மைனிங்கில் கிடைக்கிது. 200 250 டன் அவங்களுடைய சொந்த நாட்டிலே மைனிங் கிடைக்கும். இருந்தாலுமே 400-500 டன் வெளியிலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்குது. நம்ம ஏன் இவ்வளோ தூரம் போகிறோம்? இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து 10வது இடத்துல இருந்தோம். சுமார் 720 டன் கைவசம் வச்சுருந்து ஒவ்வொரு நாடுமே எவ்வளோக்கு எவ்வளோ தங்கத்தை கைவசம் வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி காட்ட முடியும், பொருளாதார சூழ்நிலையை அவங்களுடைய திறமையை எடுத்து காட்ட முடியும். அப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்தியாவே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இன்றைக்கி 830 டன் கைவசம் வச்சுருக்காங்க. நாம் 10வது இடத்துலேருந்து நாம் 9வது இடத்துக்கு வந்துட்டோம். இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, பொருளாதாரத்தை நிலைநிறுத்தணும், மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் தங்கம் ஒன்றே தான் வழி. மற்ற எல்லாத்தையும் விட தங்கம் தான். அதனால் பொதுமக்கள் எப்போவுமே கணக்கப்பட தேவையில்ல. இதை சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணம். அடுத்த 5 வருடத்தில் கூட பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அமௌண்ட் டபுள் ஆகிடும். அதாவது ஒரு கிராம் 12,000 ரூபா வந்துடும் அப்படின்றது எங்களுடைய கணி. நம்ம வந்து தங்கம் வாங்குறதுக்கு இது சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆல்ரெடி தங்கத்தில் முதலீடு செஞ்சு வச்சுருக்கவங்க, அது நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக இல்லாமல் கோல்டு பீஸ் மாதிரியோ இல்லை கோல்டு பாண்ட்ஸோ வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு இப்போ வந்து கோல்டு பீஸோட ரேட்டும் ரொம்ப இறங்கி இருக்கிறத பார்க்குறோம். 62 ரூபா கிட்ட வந்திருக்கு. ஸோ கோல்டு பீஸ் வாங்குறதுக்கும் இது சரியான நேரமாக இருக்குமா சார்? தாராளமாக வாங்கலாம். இப்போ எல்லா டைம்லேயும் வாங்கலாம். இன்னொரு விஷயம் சொன்னீங்க நீங்கள், அதாவது ஏற்கனவே முதலீடு தங்க பத்திரத்தில் கோல்டு பாண்டில் முதலீடு பண்ணவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு பீரியட் வச்சுருந்துருக்காங்க. அதிகபட்சம் 8 வருஷமோ குறைந்தபட்சம் 5 வருஷம். 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் அதை ரெடீம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறவங்க இப்போ இமீடியட்டாக ரெடீம் பண்ணாமல் அதை கொஞ்சம் தள்ளி போடலாம். இன்னும் ஒரு 2 வருடங்கள் தள்ளி போட்டு அப்புறமேட்டு நீங்கள் அதை இது பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதுலேயுமே இன்னும் கொஞ்சம் லாபம் இருக்குது அப்படின்றது எங்களுடைய கருத்து. கோல்டு பீஸ் பற்றி நம்ம பேசும்போது நிறைய பேர் வந்து இப்போ அந்த ஸ்டாக்ஸ் வாங்கி வைக்கலாம், அது வந்து லாபம் கொடுக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் தங்கத்தினுடைய விலை குறைஞ்சிட்டே இருக்கும்போது ஸ்டாக்கோட வேல்யூ இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்டு பீஸ் மாதிரியான ஒரு கோல்டு சம்மந்தமான ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு கரெக்டான நேரமாக இருக்குமா? 100% கரெக்டான நேரம் அது. நீங்கள் அது கோல்டு பீஸாக வாங்கினாலும் சரி, ETF ஃபார்மேட்டில் வாங்கினாலும் சரி, வேறு ஷேரில் போட்டு வச்சுருந்தாலும் சரி, கோல்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு நம்பகமான, பாதுகாப்பான, உறுதியான இன்வெஸ்ட்மெண்ட்
முதலீடு அப்படின்னு சொன்னால் தங்கம் ஒன்று மட்டும்தான். அதனால் தாராளமாக எந்த ஃபார்மெட்டில் வேணும் வாங்கலாம். நீங்கள் ஃபிசிக்கலாகவும் வாங்கலாம், இல்லை கோல்டு பீஸாகவும் வாங்கலாம், ஏடிஎஃப் ஃபார்மெட்டில் வாங்கலாம், இல்லை கோல்டு எஸ்ஜிபி செவரல் கோல்டு பாண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஆக மொத்தத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆங்கிளில் விட்டுறக்கூடாது. அதுவும் தன்னுடைய வருமானத்தில் டோட்டல் இன்கம் வருது, 100 ரூபா வருதுன்னா அதில் 60 ரூபா வரைக்குமே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு எடுத்துருக்காங்க. ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாரோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருக்க ஒரு அமௌண்ட்டு கொண்டு போய் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். என்னை பொறுத்தவரை தங்கம் வந்து ஒரு யூஸ்லெஸ் அசெட். இந்த உலகத்தில் வந்து அவர்கிட்ட ஏகப்பட்ட தங்கம் இருக்குது, அதனால அவர் பணக்காரர் அப்படின்னு காமிங்க. ஒருத்தர் கூட கிடையாது. அசெட் அப்படின்னு சொன்னதுன்னா இட் ஷுட் ப்ரொடியூஸ் சம்திங், அதுதான் வந்து அசெட். இதை பொறுத்தவரையும் அப்படியே இருக்குது. யூஸ்லெஸ் அசிஸ்டன்ட் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது எனக்கு சடனாக வந்து பசங்க டியூஷன் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, என் பையன் ஒரு ஆக்சிடென்ட்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறேன்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை உங்களோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ உடனே என்கிட்ட பணம் தூக்கி கொடுக்க யாரால கிடையாது. பட் இது கொடுக்க பட் நீங்கள் சொல்லலாம். பட் ப்ராக்டிக்கல் 6 லட்ச ரூபாயை நான் பிளெச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3 லட்ச ரூபா உடனே வந்துடும். நீங்கள் தங்கத்துக்காவது போய் கடையில் போய் கொடுத்து வாங்கணும். நான் கிளிக் ஆஃப் த பட்டனில் அடுத்த 10வது நிமிஷத்தில் ஐ கெட் த மணி டு மை அக்கௌண்ட். ஜென்டில்மேன் ஒரு படம், அதில் வந்து செந்தில் சொல்லுவார், பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா. இவன் 8th மட்டும்தான் பாஸ், அவன் 9th பாஸ் ஆகி 10th தான் ஃபெயில் ஆகிருக்கான். ஆனால் பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா. இங்கே வந்து கேரண்டி, அவங்க கேரண்டி கொடுக்கல. கேரண்டி என்ன? இது கேரண்டியே தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்றது ஒரு முதலீட்டு சார்ந்த உரையாடல். இந்த நேர்காணலில் 2 எக்ஸ்பர்ட்ஸ் அவர்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. ஸோ ஸ்டே டியூன். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.